தமிழுக்கு முதல் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மள நிறைய பேருக்கு ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ ஒரு சில பேர் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் ட்ரை பண்ணாமையே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆன்லைன் மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ மற்ற ஆன்லைன் மணி ஏர்னிங் அப்ளிகேஷனுக்கும் இந்த ஆன்லைன் மணி ஏர்னிங் அப்ளிகேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதில் நான் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதுதான் உங்களோட ஒர்க்கே. ஒண்ணுமே பண்ணாம எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற டவுட் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். சோ இப்போ இந்த ஆப் உடைய ஒர்க் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்றத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 GB டேட்டால இருந்து 2 GB டேட்டா வரை மொபைல் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு சில நாள் யூஸ் பண்ண முடியாமே போயிடும். சோ அப்படி இருக்க பட்சத்துல நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண டேட்டா போக மீதம் இருக்கக்கூடிய டேட்டாவை இந்த ஆப்க்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இவங்க அது மூலமா நமக்கு மணி கொடுப்பாங்க. இவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண டேட்டாவை போக மீதம் இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுக்கிறதன் மூலமா இவங்க அவங்களுடைய வெப்சைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரன் ஆட் வெரிஃபிகேஷன், கேம்பெயின் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி சில பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு நாளைக்கு இந்த ஆப்காக எவ்வளவு டேட்டா கொடுக்கணும் அப்படின்றத நீங்களே ஓனா லிமிட் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த லிமிட்டை தாண்டி அவங்க டேட்டாவும் எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க கொடுக்கிற லிமிட் கரெக்டா அந்த லிமிட்டையும் வந்து டச் பண்ண மாட்டாங்க. கம்மியான அளவுல தான் டேட்டா கன்சம்ஷன் ஆகும். இதனால மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மொபைலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வைஃபை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மந்த்லி எனக்கு வந்து 300 GB டேட்டா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மந்த்லி பார்த்தீங்கன்னா டோட்டலா 200 GB தான் என்னால் யூஸ் பண்ண முடியுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 100 GB என்னால் யூஸ் பண்ண முடியாமையே போயிடுது. ஸோ இந்த ஆப்ல இப்போ நான் பார்த்தீங்கன்னா 100 GB மந்த்லி வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க வந்து என்னுடைய டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா அவங்களுடைய ஓன் பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆப்ல நானும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு $5 வந்து கொடுப்பாங்க. அந்த $5 அப்படின்றது இன்னைக்கு ரேட் படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 ரூபாய் மதிப்புல வந்து நமக்கு கிடைக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படி டேட்டா லிமிட் இதெல்லாம் செட் பண்றது அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கலாம். சோ இப்பதான் நம்ம சேனலுடைய நீங்க புது வியூவரா இருக்கீங்க அப்படின்னா என் பேரு சுந்தர், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மணி ஏர்னிங் அப்ளிகேஷன், கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு $5 இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைன் அப் பேஜ் வரும். சைன் அப் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து போட்டு சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கான நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இன்னும் நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலை. ஸோ இதில் கன்ஃபார்ம் இமெயில் வந்து கொடுங்க. இமெயில் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் வரும். அந்த மெயிலை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரீட் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமானது இதில் நம்ம சொல்லக்கூடியதை அப்படியே எனேபிள் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணிவிட்டு செட் மொபைல் டேட்டா லிமிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு 5 GB அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் மந்த்லி பேக்கேஜ் தான் இது பார்த்தீங்கன்னா. ஸோ மந்த்லி எனக்கு வந்து 5 GB வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் இவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி தான். கிட்டத்தட்ட சும்மா நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து 1 GB கொடுக்குறேன். 1 GB கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோ பேட்டரி யூசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேட்டரி வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து பேட்டரி அதிகமாக கன்சியூம் ஆகக்கூடாது அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் அப் பேஜ் வரும். மறுபடியும் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த 5 ஆட் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை டிவைஸில் வேணாலும் நீங்கள் ஒரே மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸ்லையும் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த எல்லா டிவைஸ்லையும் இருக்கக்கூடிய மணி வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ எடுக்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ லிமிட் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மொபைலில் நான் வந்து பண்ணுறேன். ஸோ என்னுடைய மெயின் மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு லிமிட் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இனிமேல் நான் காட்டுறேன். உங்களுக்கு தேவைப்படாத நேரத்தில் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா டேட்டா வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைலில் நான் வந்து 2 டேஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 டேஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு 485 MB வந்து எடுத்திருக்காங்க.
அந்த 485 MBக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 100 GB வந்து மந்த்லி பேக்கேஜ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணேன். 28 MB வந்து கன்சியூம் ஆகிருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 GB வந்து நான் டேட்டா லிமிட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா லிமிட் செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு இந்த வீடியோ ஃபைனலாக வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டேட்டா அப்ளிகேஷனுடைய பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை, பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேட்டா கொடுக்க போகிறோம், அவங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. அறிவோம் பல.